உதயநிதி பாவங்க. அப்புறம் கேள்வி இல்லைம்மா, கேள்வி நீ திரிஷா பக்கம் இருந்து கேளுங்க. சொன்னதுக்கு இதான் தண்டனையான்னு கேட்குறேன். சும்மா கூட்டிட்டு காரில் ஏசியாக இருக்கா காடி கூட்டிகிட்டு போய் அங்கே டீ காப்பி டிஃபன் கொடுத்துட்டு வீட்டில் இறக்கி விடுறதா தண்டனை? இதை விட கேவலமாக வார்த்தைகள் அவ்வளோ எட்ஜு. இதுக்கே கோவம் வராத விஜய்க்கு நீ எப்போ கோவம் வருது? அடுத்த பெண்ணை நடிகையோ யாரோ ஒருத்தர் விபச்சாரின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்னையா தகுதி இருக்கு? பெண்களை பாலியல் குற்றவாளிகளாகவே, பாலியலுக்கு பயன்படுத்துகிற பொருளாகவே பார்ப்பது தான் அண்ணாதுரைக்கு வழக்கம், கருணாநிதிக்கு வழக்கம், ஸ்டாலினுக்கு வழக்கம், இப்போ உதயநிதிக்கு வழக்கம். இந்த திராவிட இயக்கம் வளர்ந்ததே தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் காலையில் எவ்வளோ பரபரப்பாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் அரெஸ்ட் பண்ண விடாமல் வீட்டில் இருந்த அதாவது அவங்களோட ஒய்ஃப் ஆகட்டும் சரி, இல்லை சபரீசன் அவர்கள் ஆகட்டும் சரி, KN நேரு எல்லாருமே அந்த ஸ்டாப் பண்ணது, எங்க அவர் பாத்ரூம் போயிட்டு வரட்டுங்க அப்படின்ற மாதிரி பேசின சில விஷயங்கள், தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு அவதூறு வழக்கில் இப்போ தொடர்ந்து திமுக காரங்க முன்னாள் அமைச்சர்கள் அரெஸ்ட் ஆகிட்டு வர்றதும் இது எப்படி சார்? இது இல்லை, இப்போ உதயநிதி இதற்கு வழிகாட்டுதல் அவங்க தாத்தா கருணாநிதி தான். கருணாநிதிக்கு வழிகாட்டுதல் அண்ணாதுரை தான். இவர்கள் பெண்களை பாலியல் குற்றவாளிகளாகவே, பாலியலுக்கு பயன்படுத்துகிற பொருளாகவே பார்ப்பது தான் அண்ணாதுரைக்கு வழக்கம், கருணாநிதிக்கு வழக்கம், ஸ்டாலினுக்கு வழக்கம், இப்போ உதயநிதிக்கு வழக்கம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட இயக்கம் வளர்ந்ததே தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. அண்ணா ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுத போகிறார். அந்த படம் NS கிருஷ்ணன் தயாரிக்கிறார். அந்த படத்தினுடைய நாயகி பானுமதி. பானுமதியை இவர் பாலியல் சீண்டலில் அந்த அம்மா கோபமாகி காலில் கிடப்பது கைக்கு வந்துருச்சு. இதை எதிர்பார்க்காத அண்ணா அங்கேருந்து அவசரமாக அடியை வாங்கிட்டு வெளியேறார். இதுதான் அண்ணாதுரைக்கான அறிமுகமே இதுதான். இப்போ இந்த இதை இப்போ உதயநிதி நடத்தின அந்த தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தை போல அன்றைக்கு அண்ணாதுரை அதே இடத்துல நடத்துறாரு, தஞ்சாவூரில். அப்போது இப்பொழுது எப்படி உதயநிதி திரிஷான்னு கட்ட சொல்லி துண்டுச்சீட்டு கொடுத்தாரோ, அதே போல் அறிவே இல்லாத அண்ணாதுரை துண்டுச்சீட்டை கொடுத்து பானுமதிக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு ஒரு கேள்வி கேட்க சொல்கிறார் அண்ணாதுரை. அப்போது அங்கே இருந்த அன்னைக்கு திமுக தொண்டை உங்களுக்கும் பானுமதிக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. செருப்படி வாங்கினது சென்னையில், இதை எங்கே கேட்க சொல்கிறாரு? தஞ்சாவூரில். அப்போது பானுமதிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? இதை அண்ணாதுரையே துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்து கேட்க சொல்கிறார். அப்போது அறிஞர் அண்ணாதுரை, அறிஞர் அவருக்கு பேர், கேடுகட்ட பையன். அவள் ஒரு படிதாண்டா பத்தினி அல்ல, அவள் ஒரு, அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களும் சகோதரி தான் சொல்லுங்கள். அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு பாலியல் தொழிலாளி, இதுதான் அர்த்தம். அவளுக்கு இதுக்கு என்ன பேர்? அவள் ஒரு படிதாண்டா பத்தினி அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல. அப்போது ஒரு அந்த அம்மாவுக்கு அப்போ திருமணம் ஆயிடுச்சு, குழந்தையில இருக்கு. அடுத்தவன் மனைவியை ஒரு விபச்சாரி என்று சொல்லுகிறவன் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தான். அவதான் அப்பன் பேர் தெரியாத அண்ணாதுரை. நான் சொல்லலை அப்பன் பேர் தெரியலன்னு. அண்ணாதுரை தேர்தலில் நிற்கிற பொழுது அவர் எந்த இயக்கத்தில் இருந்தார்?
திராவிட இயக்கம், பெரியாருடைய சிஷியன், பெரியாரை காலி செய்வதற்கு. பெரியார் இயக்கமே எங்கே எழுதி வைக்கிறான்? காஞ்சிபுரத்தில். அப்பம்பேர் தெரியாத அண்ணாதுரை இவன் முதலமைச்சராக போகிறான், தமிழக மக்களே உஷார், இப்படி ஜீகாக்காரன்னு எழுதி வைக்கிறான். அண்ணாதுரையை போய் சொல்கிறாங்க, அண்ணாதுரை எழுதி வச்சா வச்சுட்டு போகிறான், அதுக்கு பெட்ராமா சொல்லிட்டு வைங்க, எதுக்கு இரவலும் படிக்கட்டும். இப்படி சொன்னவர் தான் அண்ணாதுரை. அண்ணாதுரையை பொறுத்த வரைக்கும் ரோமாபுரி ராணிகள், கம்பர் ரசம், அதாவது கொடூரமான பாலியல் வக்கிரமங்களை பதிவு செய்ததான் ரோமாபுரியின் ராணிகள். அதே போல் அண்ணாவுடைய புகழ்பெற்ற வசனம் தெரியுமா? மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மணக்கும். அடுத்தவர் மனைவியை பற்றி அவர் சொல்லுகிற வசனம். இப்போ அதே தான் பேரை என்ன பண்ணியிருக்காரு? திரிஷான்னு நீங்களே பேசுங்கன்னு துண்டுச்சீட்டை கொடுத்து இந்த வசனத்தை பேசுகிறாரு. சார், இப்போ இந்த திமுக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து இந்த நடிகையை வச்சே வந்து தான் இவங்க வந்து ஒவ்வொரு மேடையிலையும் அந்த இருக்கிற அந்த கட்சியை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கம். ஆமாம், அசிங்கம் முடிச்சு அப்படித்தான் அசிங்கப்படுத்துவான். ஜெயலலிதா முதலமைச்சராக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சட்டசபையிலேயே ஜெயலலிதாவை மானபங்கப்படுத்தி முடியை போட்டு இழுத்து அடித்து உதைச்சு இந்த கைவன் கருணாநிதி பண்ணானா? அப்போ நடிகினா இவர்களுக்கு மிக கேவலம். அவர்கள் ஒரு பாலியல் தொழிலாளி. இப்படித்தான் இவர்களுடைய பார்வை. முன்னாள் அமைச்சர், எதிர்கட்சி போற சட்டமன்ற தலைவர் ஒரு மேடையில இதுதான் வந்து பேசணும் அப்படின்ற வந்து ஒரு நாகரிகம் இருக்காதா அப்படின்னு ஒரு, அதாவது அவர்னால முதலமைச்சர் விஜய் ஆனதை ஜீரணிக்கவே முடியல. காவிரியில் தண்ணி வராது, தஞ்சாவூர் காஞ்சி போகணும்னு பார்த்தாங்க. கர்நாடகாவில் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெஞ்சு கபினி அணை உடைஞ்சிரும், அவன் திறந்து விட்டான். இதை அவரால் ஜீர்ணிக்க முடியல. அதாவது பாலியல் வக்கிரங்களோடு அதை பதிவு பண்ணுறாரு. நாங்கள் உங்கள்கிட்ட பேச முடியாது சகோதரிகிட்ட. அப்போ இந்த நபரை குண்டர் சட்டத்தில் அடைக்க விஜய் அரசு அஞ்சுகிறது. இந்த மாதிரி குற்றவாளிகள் எதில் அடைக்கணும்? குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். சார், குண்டர் சட்டம்ன்றது எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது போன்ற அயோக்கியர்களை நீங்கள் அவருக்கு தொடர்புடைய ஒரு துபாயில் இருக்கிற நிவேதா பெத்ராஜ் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கு, பார்த்தீங்களா? புறங்கூறி வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு நீ செத்து போலாங்குது, பார்த்தீங்களா? அதை அறங்கூறி வாழ்வதே வாழ்க்கை, புறங்கூறி வாழ்வதே நீங்கள் சாவது மேல், செத்து போலாயான்னு சொல்லுது. ஏன்னா அந்த சகோதரி ஏமாத்திருக்காங்க. அதையும் நீங்கள் பாலியல் தொழிலாளியாகவே பார்த்துருக்கான். அதான் இவ்வளவு வன்மம் அந்த அம்மாவுக்கு. அப்போ இவர்களெல்லாம் இருக்க வேண்டிய இடங்க குண்டர் சட்டத்தில். ஒன்றும் இல்லைம்மா, தாவேக்கார ஒரு 100 வழக்கை தொடுத்தா அதன் அடிப்படையில் இவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கலாம். வாழ்நாளில் இவர் குண்டர் சட்டத்தில் இருந்தால் அது அங்கிருந்து அரசியலுக்கே வரணும். சிறையில் இந்த பல தலைவர்கள் எங்கே அடிபட்டு கிடந்தான். இங்கே ஏசி இருக்காது, அப்புறம் துபாய்க்கு போக முடியாது, லண்டனுக்கு போக முடியாது, காலமுத்திற்கு ஆள், ஷாம்பெயின் சாராயம் இதெல்லாம் கிடைக்காது. 6 மாதம் கழித்து வெளியே வருகிற பொழுது நீங்கள் நேரம் விஜய் காலிலே விழுந்துருவானுங்க. எப்படியாவது பையனை வெளியே விடணும். ஜெயலலிதா காலில் தான் ராமதாஸ் பொண்டாடி விழுந்தது. அதே போல தான் இவர்களை பொறுத்தவரை பலாயிரம் கோடி ஏசி காரு, பென்ஸு, பிஎம்டபிள்யூ, அந்த புறம் இந்த புறம், ஷாம்பெயின் சரக்கு, இப்படி இதுதான் வாழ்க்கையை தவிர சிறையில் அடைபட்டு கிடந்தா திமுகவே வேண்டான்னு போயிடும். சார், இப்போ திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இந்த திமுக கவர்மெண்ட்டையும் அந்த முதலமைச்சரையும் வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு பேசினதுனால தான் அங்க அப்ப இருக்கிற அந்த யூடியூபர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுது. அதுக்கு எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிங்க. இப்போ அவரும் இதே மாதிரி தானே வந்து ஒரு அவதூறு வந்து பேசியிருக்காரு. அதுக்கு கைது நடவடிக்கை, நீங்களும் வந்து சாதாரணமாவே வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சார், திமுக காரன் இன்னும் அதிகமாக தாங்க பேசுவார். நீங்கள் அதெல்லாம் தொடக்கூடாது. விஜய் பொண்டாட்டி அடுத்து பேசுவார், விஜய் பிள்ளைய பேசுவார். மானங்கட்ட பயில கேட்டுட்டு இருக்கிறாங்கிறான். மானங்கட்ட பயில்களை கேட்டுட்டு இருக்கிறா. உங்களுக்கு ஏதுடா மானம்? விஜய்க்கு ஏது மானம்?
மரியாதை எதுக்கு? நீங்கள் பிறவி கோழை, உன் கட்சிக்காரனு கோழை, குண்ட சடத்தில் அடைக்க ஏன்டா நடுங்குறீங்க, தொட்டு பாடுறா அப்படி. அதான் அதுக்கு அதான் பதில். மோசமான வக்கரமான செய்தி அது. சொல்லவே முடியாது. நான் ஆண் சகோதரர் தான் நான் சொல்லி, அவ்வளவு வக்கரமான அர்த்தம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை சொல்கிறவனை என்ன சட்டத்தில் அடைப்பீங்க? குறைந்தபட்சம் குண்ட சட்டத்தில் அடைக்கணும். அது டபுள் மீனிங் உள்ள இந்த தமிழ்நாட்டுக்கே அது என்னன்றது தெரியும் சார். அது வெளிப்படையா பேச உண்மையாவே வாய் கூசும். அதை கண்டிப்பா சார். இப்ப திமுக காரங்க ஆகட்டும் சரி சார், முன்னாள் அமைச்சர்கள் மார்க்கண்டேயன் ஜெயில இருந்து அவரும் இப்பதான் வெளில வந்திருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன், இப்ப உதயநிதி அவர்கள், இவங்க எல்லாருமே இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அந்த விரக்தியில வர வார்த்தைகள் தான் இந்த அளவுக்கு கடினமான ஒரு சொற்களை. ஆமா ஆமா, அதாவது திமுக கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கு. திமுக எந்த காலத்துலேயும் அது நீ ஆட்சிக்கு வர முடியாது. இப்போ 3% சீமானை நம்பி திமுக இருக்குன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாரு. திமுக இந்த சாட்டைகிட்ட பணம் கொடுத்து பேச சொல்லுது, லட்சமாக கொடுக்குறான். திமுக சாட்டை திமுக பேச சொல்லுங்க, இந்த சைமா திமுக பேச சொல்லுங்க. இவர்களெல்லாம் அரசியல் அடியாட்கள். இவன் பேசுறதுக்கு தைரியம் இல்லை, அவங்கள்ட்ட கொடுத்து காசு கொடுத்து பேச சொல்கிறானுங்க. இப்போ சீமானுடைய வாக்கு வங்கி 3, அடுத்த தேர்தலில் அது 0க்கு போயிடும். உதயநிதி அவர்களை இன்னைக்கு காலையில அரெஸ்ட் பண்றதுக்கு சபரீசன் அவர்கள் அவ்வளவு தூரம் வாக்குவாதம் செஞ்சதும், அந்த அதிகாரிகளோட பேசின அந்த ஒரு பேச்சும், அதாவது அரெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு அப்படித்தான். நீங்க ஓடி போயிருந்தா சொல்லுவாங்க, சபரீசன் தூக்கி உள்ள போட முடியலையே, 5 லட்சம் கோடி திருடி வச்சிருக்கானே, G2 எத்தனை பேருடைய நிலம் களவாடப்பட்டது. இவர்களுக்கு அந்த தெம்பு திராணி இல்லையே. பிறவி கோழை யார் சொல்லுவா? நீங்க விஜய என்ன பிடிச்சி ஜெயிலில் தூக்கில் போடுங்க, என்னைய தூக்கில் போடு, நான் சொல்கிறேன். சாவ தயாராக இருக்கேன். ஆனால் உன்னை எல்லாம் கொண்டு முதலமைச்சரை உட்கார வச்சுருக்காங்க. நீ என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? இந்த இவ்வளோ பெரிய அசிங்கப்படுத்தியிருக்கான், கேவலப்படுத்தியிருக்கான் உன்னைய. ஒரு சாதாரண தெருவில் சுற்றுற ஆளை விட உன்னை மிக கேவலமாக உன்னை உருவப்படுத்தியிருக்கான். முதலமைச்சர் தகுதி 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்ட ஒரு முதலமைச்சர். இந்த முதலமைச்சரை தெருவில் சுற்றுறவனை போல கேவலப்படுத்தியிருக்கான். அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியலையே. அவர்கிட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா, நீங்க உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதோட விளைவுகள் ரொம்ப பாதிப்படைகிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல என்ன பேசுவாங்க, அப்புறம் என் அமைச்சரவையில் இருக்கிற பெண்களை பேசுவாங்க, இது எல்லாத்துக்குமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே சார் பண்ணலையே. இதான் பண்றது. சேஷன் விசா டிஃபன் காப்பி வடகடை போண்டாலாம் கொடுத்து அனுப்புறதாக கைது. என்னம்மா கோட்டை கதையாமா? நீங்க சரினா என்ன 100 கிலோ கஞ்சா வச்சிருந்தாளா சொல்லுங்க? சரினா 100 கிலோ கஞ்சா வச்சிருந்தானே? அந்த அம்மா என்னதுல எதில் அடைச்சாங்க? எதில் அடைச்சாங்க? குண்டா சட்டத்தில் ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை அடைச்சான். சசிகலாவும் ஜெயலலிதாவும் 100 கிலோ குண்டை கஞ்சா வச்சிருந்து அடைச்சாங்க. வயிற்றில் எட்டியே உதச்சி கர்ப்பத்தை கலைச்சாங்க. அது முதலமைச்சர் சட்டம் எல்லாம் தூக்கி எங்கே போட்டாங்க? குப்பை கூடையில் போட்டாங்க. நான் அப்படியெல்லாம் போட சொல்லலை. இந்த உதயநிதி இது கும்பல் ஆட்சி கவிழ்ப்பு உங்களுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க. மல்லிவா மிக இதை விட கேவலமாக வார்த்தைகள் அவ்வளோ எட்ஜு. இதுக்கே கோவம் வராத விஜய்க்கு நீ எப்போ கோவம் வருது? வரவே வராது. உன்னை என்ன பேசியிருக்கான்? உன்னுடைய விந்தடுவை பற்றி பேசியிருக்கான். தண்ணியை கொண்டு இங்கே விடுறானா இங்கே விட்டுட்டு இருக்கியான்னு கேட்க. அப்போ அதை பற்றி பேசுனா அந்த பெண் ஆறு? அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? நீ அவர் பாலியல் தொழிலாளியா? நீ பாலியல் தொழிலாளிக்கு போகிறையா? நான் கொஞ்சம் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போது இதை விட ஒருத்தன் கேவலமாக பேசுனா அதுக்கே உனக்கு கோபம் இல்லைன்னா நீ என்ன நடவடிக்கை எடுக்க போற? இதுக்கே திமுக கத்திரிக்காய் போட்டாச்சு. 2 பேரை லத்திச்சார்ஜ் பண்ணி அடிச்சா ஓடி போயிடுவான். கேட்க ஆள் இல்லை. கருணாநிதி அடிக்கும் போதே கேட்க ஆள் இல்லையே. ஐயோ கொள்றானே அடிக்கிறானே கத்தி குளறி கருணாநிதி நடிச்சானே. கருணாநிதி என்ன தியாகியா? வாடா ஜெயிலுக்கு என்ன கூப்பிடலையே. ஐயோ கொள்றானே கூட சன் டிவியில் எடுத்து அங்கே போய். அப்போது இவர்களெல்லாம் நீங்கள் இவருடைய குலத்தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களெல்லாம் தாசி வயிற்று பிள்ளைகள், புட்டு கட்டுகிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கத்தியோ ரத்தம் இவர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது.
புரட்சி சித்தாந்தம் எதுவுமே தெரியாது. இவர்களுடைய தொழில் என்ன? வைகோ சொன்னார், உங்களுக்கு தொழிலே வேற தொழில். இந்த வேற தொழில் பார்த்தவங்கிட்ட விஜய் பயப்படுறாருன்னா இவரை நான் என்ன நினைக்கிறேன்? இதுக்கே த்ரிஷா சொல்லி தான் இவர் அரெஸ்ட் பண்றாரு. த்ரிஷா, ஆமா, த்ரிஷா தான் கம்பெனி கொடுப்பா. த்ரிஷா தானே பாதிக்கப்பட்டவா. த்ரிஷாவை ஒரு விபச்சாரியா சொன்னீங்கன்னா அப்ப ஸ்டாலின் வீட்டு எத்தனை விபச்சாரி இருக்கான்னு சொல்லிடலாமா சார்? அதெல்லாம் அப்ப என்னப்பா இது என்ன பேரு? த்ரிஷாவை விபச்சாரியா சொல்றான் இல்லையா உதயநிதி. அப்ப த்ரிஷாவுக்கு வச்சாங்க புச்சானா என்ன அர்த்தம்? அடுத்த பெண்ணை நடிகையோ யாரோ ஒருத்தர் விபச்சாரின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்னையா தகுதி இருக்கு? விஜய் போய் அங்கே இருக்காருன்னு. அப்போ இது எவ்வளோ விளக்கமாக இதில் 1/2 மணி நேரமாக பேச முடியாது. அப்போது உனக்கு இதை பேசி கூட சொன்னே இல்லையே. ஜெயலலிதா இருந்தால் இந்நேரம் விஜய் இடத்துல ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? கையை காலை கட்டி நேரம் கொண்டு புழலில் போட்டிருக்கணும், தனி செல்லில். அங்கேயே இந்நேரம் பாதி உசுறு போயிருக்கு. இன்னைக்கே விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வேற உத்தரவு கொடுத்துருக்காங்க சார். அவர் விசாரணை பண்ணிட்டு இன்னைக்கே. ஆமாமா, அதாவதுமா கொலை குற்றவாளியே போனாலும் நீதிமன்றம் என்ன பார்க்கும்? இவன் குற்றவாளி கிடையாது, நிரூபிச்சாதான் குற்றவாளி. கொலையை நிரூபிச்சாதான் இவன் சந்தேக கைது தான். அது கோர்ட்டு, அது அல்ல. நீ உங்கள்கிட்ட போலீஸ் இருக்கா இல்லையா? இதை மனிதாபிமானமாக பாருங்க. விஜய் த்ரிஷாவை வீட்டுக்கு போறாரு, பாலியல் தொழிலாளி யார? த்ரிஷா. அப்ப இதுக்கு என்ன சட்டம் என்ன செய்யும்? உனக்கு தில்லு தெம்பு திராணி இல்லை, அதனால நீ பயந்துட்டு விட்டுட்ட. இதுதான். அப்ப அந்த பொண்ணு பாலியல் தொழிலாளியா? சொல்லுங்க, விபச்சாரியா? நான் கேட்கறேன். இல்ல, தொடர்ந்து இந்த மாதிரி நடிகைகளை வச்சு ஒருத்தவங்களை வந்து நம்ம கார்னர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே. அது விஜயோட இணைச்சு பேசுறது. இது எப்படி சரியா இருக்கும்? அப்போ உனக்கு என்ன தண்டனை? அப்படியே ஏசி ரூமில் போயிட்டு ஏசி ரூமில் வந்துட்டா மந்திரி வந்தார், அவர் நீங்கள் ஒரு 3 மாதம் ஆச்சு குண்டாசு இடத்துல இருக்கட்டும். ஸ்டாலின் அவர்கள் என்ன சார் இதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எடுத்து செய்வார்? அடுத்து இந்த மாதிரி வந்து உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அவர் எங்கேயுமே எதுவுமே சொல்ல மாட்டாரா? என்ன சொல்லுங்கிறீங்க? புரட்சி பண்ணுமா? இல்லை எல்லா பக்கமும் மக்கள் 1 கோடி பேர் கூடணுங்கிறீங்களா? இல்லை புரியல, அப்படியே கேள்வி கேட்குறீங்களா? ஏன் நீங்கள் உங்களை கேட்க சொல்லி அனுப்பிச்சாங்களா? பாதிக்கப்பட்ட பக்கம் கேளுமா. அதாம ஒரு ஆங்கரு. நீங்கள் கேட்குற கேள்வி பூரா ஸ்டாலின் பாவங்க, உதயநிதி பாவங்க. அப்புறம் கேள்வி இல்லைம்மா, கேள்வி நீ த்ரிஷா பக்கம் இருந்து கேளுங்க. த்ரிஷா பக்கம் இருந்து கேளுங்க. அதுதான் ஒரு பாதிக்கப்பட்டவுக்காக நிற்கக்கூடிய பாங்கு. இந்த பக்கம் கேள்வி விட்டு அந்த பக்கம் வாங்க. ஃபைன் சார். த்ரிஷா அவங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் இந்த அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இது அரெஸ்டா இல்ல, இதுக்கு பேர் அரெஸ்டா? இதான் அரெஸ்ட், இதான் கைது. ஒரு இப்படி ஒரு பெண்ணை பாலியல் தொழிலாளின்னு சொன்னதுக்கு இதான் தண்டனையான்னு கேட்குறேன். சும்மா கூட்டிட்டு காரில் ஏசியாக காட்டி கூட்டிகிட்டு போய் அங்கே டீ காப்பி டிஃபன் கொடுத்துட்டு வீட்டில் இறக்கி விடுறதா தண்டனை? சாதாரண சுப்பம் குப்பை ஒரு பொம்பளை பார்த்து பேசுறது என்ன நடந்திருக்கும்? போக்சோ சட்டத்தில் யார் சுற்றி ஒரு ஆம்பளை நிற்க வச்சு சிங்கப்பெண் போலீஸு கும்முன்னு கும்மி காலை கையை முறிச்சு கூட எங்கே போட்டிருப்பாங்க? யாராக இருந்தாதாம்மா சட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க? அதுதானே சிங்கப்பூர் இருக்கு. அந்த அளவுக்கு இங்க சட்டம் அவ்வளவு இதுவா ஸ்ட்ரிக்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்க கூட மாட்டோமே பாண்டியன் சார். அப்ப பேசிட்டு நின்று பேசிட்டு இருப்போமா? சொல்ல என்ன சொல்ல போறீங்க? அந்த அளவுக்கு இங்க சட்டம் வந்து அவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்ட்டா இல்ல அப்படின்றதுனால சார் இப்ப நம்ம அதனாலதான் இப்ப உதயநிதி தப்பிச்சுக்கிறாரு. உதயநிதி தப்பிச்சு போறதுக்கு காரணம் அதுதான். எதை வேணா பேசிக்கலாம். நம்மகிட்ட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்படியே அட்டென்ஷனில் நிற்கிறாங்க. யார்? அட்வொகேட்ஸ் எல்லாம். எதை பேசினா தப்பிச்சுக்கலாம். இதான் அந்த நாடு. திரிஷா இருக்கட்டும், நயன்தாரா இருக்கட்டும், தமன் யாராக இருக்கட்டும், இவர்களை பாலியல் தொழிலாளின்னு சொல்லுவதற்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்குறேன். யாரோ இருக்கட்டுமா? அப்போது இவர்கள் பிரபலமான நடிகை, பல கோடி சொத்து வச்சுருக்கிறவங்களே பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறவன் அது தூக்கிட்டு வாடான்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது? திமுக தொண்டை அந்த வீட்டுக்கு பிள்ளை தூக்கிட்டு வா பார்த்துக்கலாம். திரிஷாவே ஒன்றும் பண்ண முடியல, அவளை தூக்கிட்டு வா. இப்படி போறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்க? கருணாநிதி கருப்பு கண்ணாடி போட்டு யார் யார் மஞ்சள் சேலை அவங்க பெட்ரூமில் இருக்கணும் நாளைக்கு. இப்படித்தான் பல நடிகைகள். நம்ம அது ஆங்குவேட போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் மிக மட்டமான மனுஷன். அனந்த நாயகின்னு ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர். அந்த அம்மா கேட்குது, திராவிட நாடு
அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு சொல்கிறேன். எங்கடா இருக்குது திராவிட நாடுன்னு கேட்குது அந்த அம்மா. அதுக்கு கருணாநிதி அயோக்கிய அந்த மாதிரி சட்டசபையில் நடந்தது சொன்ன வார்த்தை அவ்வளோ அசிங்கமான வார்த்தை. பாவாடை நாடாவை அவிழ்த்து பாவாடையை. அப்போ இவ்வளவு அயோக்கியம் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கான் நாட்டில். அவன் பேரன் இவன் எவ்வளோ அயோக்கிய பேர் பண்ணுறான். மக்களுக்கு இப்போ இவங்களோட உண்மையான முகம் தெரிய வந்திருக்கும் இல்லை சார்? தெரிஞ்ச மறுபடியும் திமுக அழிஞ்சில் போயிருக்கணும். திமுக அழிக்கப்பட்டிருக்கணும். அழியிலையே திமுக. பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். இன்னும் இடைத்தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரதுக்குலாம் நம்ம வெயிட்டிங் தானே சார். தொடர்ந்து நம்மளும் வந்து என்ன நடக்க போகுது அடுத்துன்றதை பார்க்கலாம் சார். தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.